சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் டெலிசன்ட் என்ற இளைஞரை பட்டதாரி இளைஞரை மார்ச் 6ஆம் தேதி விசாரணை என்று கூட்டு போய் மானாமதுரை காவல்துறை, அதாவது தனிப்படை காவலர்கள் கூட்டு போய் அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த அடிச்சு கொலை பண்ண காலை ஒடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. சாதிய வன்கொடுமையை சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த கொலை நடந்து இன்னைக்கு 88 நாள் ஆயிடுச்சு. இது மதுரை உயர் நீதிமன்ற கிளை, அதாவது சென்னை உயர் நீதிமன்ற கிளை, மதுரை கிளை ஆகாஷ் டெலிசனுடைய வாக்குமூலம் பிளஸ் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ரெண்டையும் பார்த்துட்டு இது ஒரு வன்கொடுமையால நடந்த கொலை தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் திருநாட்டுவா கொலை வழக்கா பதிவு பண்ண சொல்லி உத்தரவு போட்டுருச்சு. ஆனால் அந்த கொலை செஞ்ச கொலையாளிகள் யாரு அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு சிபிசிஐடி நியமிக்கப்பட்டுச்சு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி 60 நாள்ல விசாரணையை முடிச்சிருக்கணும். முடிச்சு எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கணும். குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கணும். ஆனா 88 நாளா இன்னைக்கு வரைய அந்த கொலை குற்றவாளிகள் யாருன்றத எஃப்ஐஆர்ல கூட பேர் சேர்க்கலாம். நாங்க திருப்போணம் காவல் ஆய்வாளர் திலீபன், மானாமதுரை காவல் சார்பு ஆய்வாளர் குகன் உட்பட 16 பேர் அந்த தனிப்படையில வந்தாங்கன்றத சொல்றோம். ஆனா இன்னைக்கு வரைய அந்த குற்றவாளிகள் பேரை சேர்க்கல. தொடர்ச்சியா உடலும் வாங்கப்படல. இங்க உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, ஆகாஷ் டெலிசனுடைய உடல் 88 நாளா இன்னி வாங்கப்படல. குற்றவாளிகளை கைது பண்ணணும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கைக்காண்டி தொடர்ச்சியா போராட்டம் நடந்துக்கு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு எங்க பகுதியில் உள்ள எம்எல்ஏ இளங்கோ எம்எல்ஏ தாவக எம்எல்ஏ பார்த்தா, அவர் சட்டத்துறை அமைச்சர் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க இன்னைக்கு முதல்வரையும் சந்திக்கிறதுக்கு தான் வந்திருந்தோம். ஆனா சட்டத்துறை அமைச்சர் எங்களை பார்த்தாரு. 2 வாரத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறோம், நீங்க அதுக்கிடையில உடலை வாங்குங்க, நாங்க எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துறோம், சார்ஜ் ஷீட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் போராடக்கூடிய மக்கள், சமூக அமைப்புகள், ஜனநாயக இயக்கங்கள் எல்லாருடைய கோரிக்கை 88 நாளா உடலை வாங்காம போராடுறதுடைய கோரிக்கை குற்றவாளிகளை கைது பண்ணணும். 88 நாளா எஃப்ஐஆர்ல கூட ஒருவர் பேரை கூட சேர்க்காம இந்த சிபிசிஐடி அலக்கழிச்சுக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும் வேளையில உடலை வாங்குவது இந்த மக்களுக்கு, அதாவது ஒரு நீதி, ஆகாஷ் டெலிசனுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கிறதுக்கு உடலை வாங்கினோம்னா அது ஒரு பின்னடைவு ஏற்படும்ன்றதுதான் மக்களுடைய போராட்ட குழுவுடைய கருத்தா இருக்கு. இருந்தாலும் சட்டத்துறை அமைச்சர் நீங்க வாங்குங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த கோரிக்கை 2 வாரத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் 2 வாரம் வரைய காத்திருக்க தயாரா இருக்கோம். இல்லைன்னா குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த குற்றவாளிகள் பல்வேறு வழிகளில் கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்றோம். இந்த போராட்டத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. மீடியாக்கள்ல கூட சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் இதுகளில் நடந்த போராட்டங்கள் கூட செய்தி வெளிவராத அளவுக்கு கூட ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப இங்க உள்ள ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிக்கொண்டாருன்னா, ஆகாஷ் டெலிசனுடைய படுகொலைக்கு நீதி வேணும், குற்றவாளிகளை கைது பண்ணணும்ன்ற ஒற்றை கோரிக்கை தான் 88 நாளா போராடுறோம். அதுல முதல் படியா சட்டத்துறை அமைச்சரை பார்த்திருக்கோம். மீண்டும் எங்களுக்கு முதல்வருடைய சந்திப்புக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத இந்த மீடியா வாயிலா நாங்க கேட்டுக்கிறோம். குற்றவாளிகளை கைது பண்ணணும். கைது பண்ணாதான் நாங்க உடலை வாங்குவோம். சிபிசிஐடி இதுக்கு மேலையும் 90 நாள்லயாச்சும் கொலை வழக்குல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அந்த 90 நாள்லயும் கடந்து ஃபைல் பண்ணல அப்படின்னா அது இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய இல்ல அதிருப்திக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு வேலையாத்தான் இருக்கும். அதனால சட்டத்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்னி 2 வாரம் கூட நாங்க காத்திருக்கிறோம். காத்திருந்து குற்றவாளிகளை கைது பண்ணாதான், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கைது பண்ணாதான் நாங்க உடலை வாங்குவோம்ன்றதுல உறுதியா இருக்கோம். என் பேர் லெனின். ஆகாஷ் டெலிசன் படுகொலை நீதிக்கான போராட்ட குழு. இவங்க ராஜேஷ் கண்ணன் அப்பா, ஆகாஷ் டெலிசனுடைய அப்பா. இந்த அக்கா ஆனந்தி, முத்தானந்தி அவங்க பேரு, ஆகாஷ் டெலிசனுடைய அம்மா. உறவினர்கள்லாம் வந்திருக்கோம். வழக்கறிஞர் பார்த்திவன், அவர் பூபதி ராஜா, அவர் குகேந்திரன் அவங்க மாமா, இவங்கெல்லாம் சித்தப்பா, அவங்கெல்லாம் வந்திருக்கோம். வந்ததுடைய இன்னைக்கு அமைச்சரை மட்டும் பார்க்க சொல்லிட்டு எங்களை திருப்பி அனுப்பியிருக்காங்க. முதல்வரையும் நாங்க சந்திப்போம். குற்றவாளிகளை கைது பண்ணாதான் உடலை வாங்குவோம்ன்றதுல உறுதியா இருக்கோம். இன்னி 2 வாரம் கூட நாங்க
காத்திருக்கோம். மக்களுடைய முடிவு அதுதான். இதை மீறி மக்களுடைய முடிவை மீறி பெற்றோர்கள் வந்து உடலை வாங்கினாங்கன்னா மக்கள் வந்து நாளை பின்ன அந்த போராட்டத்தில் இந்த மக்களை மக்கள் இவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை தகர்ந்துரும்ன்றதுல இவங்க வந்து அதுல ஒரு என்ன ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு மக்களுடைய முடிவு தான் என்னுடைய முடிவு அப்படின்றதுல பேரண்ட்ஸும் உறுதியா இருக்காங்க. அதனால குற்றவாளிகளை கைது பண்ணணும். திலீபன், குகன் உட்பட 16 குற்றவாளிகளையும் கைது பண்ணணும் அப்படின்றத வேண்டுகோளா வச்சிருக்கோம். முதல்வரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் அந்த அந்த தேதியில வந்து சந்திக்கவும் தயாரா இருக்கும். அதாவது சிபிசிஐடி இது நீதிமன்றம் வந்து கொலை வழக்கா பதிவு பண்ண சொன்ன பிறகு அவங்க தான் விசாரணைன்ற பேர்ல ஒரு 6 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது திருப்போணம் காவல் ஆய்வாளர் திலீபன், மானாமரி சார்பு ஆய்வாளர் குகன், சரத்குமார், காளீஸ்வரன், தெய்வேந்திரன், மனோகரன் இந்த 6 பேரையும் வந்து சஸ்பெண்ட்ல வச்சிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆர்ல பேர் சேர்த்தா தான் இந்த கொலை வழக்குக்காண்டி சேர்த்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிற முடியும். இல்லைன்னா நாளைக்கு ஒழுங்கு நடவடிக்கை வேற ஒரு இதுக்காண்டி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மாத்திடுவாங்க. அதனால எங்களுக்கு பிடி வந்து குற்றவாளிகளை கைது பண்ண எஃப்ஐஆர்ல பேர் சேர்க்கணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா கைது பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனாலதான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், கைது பண்ணணும் குற்றவாளிகளை. முதல் கட்ட விசாரணையிலே சிபிசிஐடிக்கு தெரிஞ்சிருக்காங்க யார் யார் எந்தெந்த டியூட்டி பார்த்தாங்க, யார் யார் எந்த இடத்துல இருந்தாங்க, யார் காலை அடித்து உடைச்சது, ஆகாஷ் அலிசனை கொலை செஞ்சதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு வரை அவங்க இழுத்தடிக்கிறாங்கன்னா குற்றவாளிகளை காப்பாத்துறாங்கன்றதுதான் அர்த்தமா இருக்கு. சிபிசிஐடியும் விரைந்து வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். இல்லைன்னா சிபிசிஐடி மேல உள்ள நம்பிக்கை மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. அதனால நீங்க இதுல வந்து குற்றவாளிகளை காப்பாத்திடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. குற்றவாளிகளை கைது பண்ணாதான் உடலை வாங்கும்ன்றதுல உறுதியா இருக்கும். தம்பியே இதுல என்ன ஆமா இருக்கான். இதுல வந்து ஆகாஷ் டெலிசன் வந்து உயிரோட இருக்கும் போதே நீதிபதிட்ட வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்னைய வந்து கிளங்காட்டுன்ற ஒரு இடத்துல வந்து காவல்துறை வந்து பிடிச்சிட்டு போனாங்க. அங்க போய் ஒரு இடத்துல கல்லை கீழே வச்சு கண்ணை கட்டிட்டு கல்லை கீழே 2 கல்லை வச்சு மேல காலை வச்சு ஈரச்சாக்க போட்டு இரும்பு கம்பியால அடிச்சு காலை ஒடிச்சாங்க அப்படின்றத மானாமதுரை பெண் நீதிபதிட்டே வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. அதுதான் அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் தான் இது கொலைன்றத மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஏற்றுக்கொண்டிருக்கு. அப்ப இந்த கொலைன்றத அப்பட்டமா நீதிமன்றம் ஏத்துக்கிட்ட பிறகு இந்த சிபிசிஐடி ஏன் கொலையாளிகளை கைது பண்ண மாட்டாங்க அப்படின்றத எங்களுடைய கேள்வி. கைது பண்ணணும், கைது பண்ற தட்டியும் உடல் வாங்கப்படாது. ரொம்ப நன்றிங்கண்ணா. என்னங்கண்ணா? என் பேர் லெனின். ஆகாஷ் டெலிசன் படுகொலை நீதிக்கான போராட்ட குழு, அவங்க உறவினர்கள் மற்ற வழக்கறிஞர், பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் வந்திருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, ஏன் ஆகாஷ் டெலிசனை வந்து அடிச்சு கொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானாமரி கிருஷ்ணராஜபுரம் பகுதியில வந்து சட்டவிரோத மது விற்பனை நடக்குது. 24 மணி நேரம் மது விற்பனை நடக்குது. ஒயின் ஷாப்ல விற்கக்கூடிய மது விற்பனையை விட சட்டவிரோத மது விற்பனையில வந்து பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு அதை வைக்க கூடாதுன்னு சொல்லி மானாமரி கிருஷ்ணராஜபுரம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அங்கே பொதுமக்கள்லாம் மனு கொடுக்கறாங்க. மனு கொடுத்தும் அதை தடுக்க முடியல. ஏன்னா போலீஸ்க்கு மாமூல் போகுது மாதம். இந்த ஆகாஷ் டெலிசன் தன்னெழுச்சியா போய் அதை தடுக்கிறாப்ல, மது விற்கிற அந்த மதுப்பாட்டெல்லாம் உடச்சு போட்டுருவாப்ல. இதனால பல இளைஞர்கள்லாம் இறந்துருக்காரு. அப்ப உன்னையால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரோட சண்டை போடுவாரு. அப்ப ஆகாஷ் டெலிசன் எப்படா சிக்குவாண்டு காவல்துறை எதிர்பார்த்துக்கு இருந்துட்டு ஆகாஷ் டெலிசன் மேல வந்து ஒரு கஞ்சா வழக்கு, பொய் வழக்கு போடுறாங்க. அந்த பொய் வழக்கு அப்படின்றத நீதிமன்றத்திலேயே நிரூபிச்சு சொந்த ஜாமீன்ல, கஞ்சா வழக்குல சொந்த ஜாமீன்ல வந்தது ஆகாஷ் டெலிசன் ஒரு ஆள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல. பொய் வழக்குன்றத அகனே நிரூபிச்சு நீதிமன்றத்திலிருந்து உடனே வெளியே வர்றாரு, ஓன் பெயில்ல வந்துடுறாங்க. அதன் பிறகு இப்ப இவனை சிக்க வைக்க முடியல, எப்படா சிக்குவான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கு இருந்த இந்த காவல்துறை ஒரு சின்ன முரண்பாடுல மார்ச் 5ஆம் தேதி நடந்த அந்த முரண்பாடை பயன்படுத்திக்கிட்டு இவரை வந்து அடிச்சு காலை ஒடிச்சு கொலை பண்ணியிருக்கு.